Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு காலையில் உணவு இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு அழகான பணியாரம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவினது எடுத்துக்கோங்க. அப்புறமா பாகு காய்ச்சறதுக்கு ஒரு 100 கிராம் மண்டவெல்லம் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக முந்திரி எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், நமக்கு தேவையான அளவுக்கு நெய். இவ்வளோ தான் இப்போ நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு நம்ம வாழைப்பழத்தை மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை ஃபஸ்ட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம். அதுக்கு வாழைப்பழத்தை நம்ம ஃபஸ்ட்டு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பழம் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, எடுத்துக்கோங்க, ஒன்றும் இது இல்லை. இதை விட குட்டி பழமாக வச்சுருந்தீங்கன்னா மட்டும் கூட 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு வெட்டி போட்டுக்கலாம். இஞ்சி சேர்க்கணும்னு இல்லை, சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், நமக்கு ஒரு விதமான ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காண்டி கொஞ்சமாக இஞ்சி துண்டு சின்னதாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் இது கூடவே சேர்த்து அடிச்சுக்கலாம். அப்புறம் ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றி நல்லா லிக்யூடாக அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தை. இதுக்கு தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இருக்காது, ஏன்னா நமக்கு பழமே ஏற்கனவே இதாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்யலான்னா, இந்த தேங்காவை கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் மெல்ட் ஆனோடனே நம்ம சீவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உங்கள் குழந்தை ஒரு 1.5 வயசு குழந்தை தேங்காய் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால தான் நம்ம ஏன்னா குட்டி குட்டியாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் அவங்களுக்கு சிக்கெல்லாம் செய்யாது. நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனைஸாக ஆகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இதை தனியாக இன்னொரு இதில் மாற்றிக்கலாம். நம்ம அந்த இதிலையே மண்டவெல்லத்தை பாகு காய்ச்சிக்கலாம். பாகுக்கு பதம்லாம் இல்லை, நம்ம வச்சுருக்க வெல்லம் நல்லா மெல்ட் ஆகணும், அதுதான் இது. மற்றபடி இதுதான் பதம் அப்படின்லாம் இல்லை. லைட்டாக நல்லா கொதித்து மண்டவெல்லம் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பாகை வடிகட்டி ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இல்லை அது மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி மாவு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இப்போ என்ன செய்யணுன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இட்லி மாவு ஊற்றுற பதத்துக்கு கரைச்சிக்கலாம்.
இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணும். நம்ம இட்லி ஊற்றுவோம்ல அந்த பதத்துக்கு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவே இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் காய்ச்ச பாகு பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி வேணால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் வேணும்னாலும் உங்கள் தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி சேராமல் மட்டும் நல்லா கலக்கிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாவு பக்குவமாக இருந்தாலே நமக்கு போதுமானது. இப்போது நம்ம பணியார சட்டி எடுத்துக்கலாம். இதில் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நெய் மெல்ட் ஆனோடனே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பழம் இதுதான் சேர்த்துருக்கோம். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உனக்கு தான் குழந்தைங்க வந்து இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம இதில் வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் தான் சேர்த்துருக்கோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு காலையில் சாப்பிட அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எல்லா வீட்லேயுமே பச்சரிசி வச்சுருப்போம். அப்போ நம்ம டக்குன்னு ஒரு பழத்தை அடித்து ஊற்றி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேவைன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. நம்ம மாற்றி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள் வெந்துருச்சு. நம்ம இது வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். வீட்டில் நம்மளுமே சும்மா இருக்கும்போது செஞ்சு குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது நம்மளும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நம்ம செஞ்ச அழகான பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படி சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் காலையில் இல்லைன்னா ஈவினிங் ஏதாவது ஒரு டைமில் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே வீவர்ஸ், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா நாங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடாக ஒரு அனிமேஷன் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து குட்டி டீச்சா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த சேனலுக்கு நேம் வச்சுருக்கோம். அந்த சேனலோட லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். மறக்காமல் அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.